ஆட்சிக்கு வந்தா மது பிரச்சனை தீர்ப்பன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரசாங்கமே மதுவால தான் இயங்குது. சாராய விற்பனையில் காட்டும் அக்கறையை கள்ளச்சாராயத்தை தடுப்பதில் காட்டாததால் தமிழகத்தில் தினந்தோறும் மரண ஓலம் ஒலிக்கிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். இறுதி கருத்து கணிப்புகள்லாம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குங்க. நாளை மறுநாள் எலெக்ஷன். தமிழகமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன். எல்லா தலைவர்களும், எல்லா நிர்வாகிகளும், எல்லா வேட்பாளர்களும் வந்து ஆல்மோஸ்ட் தங்களுடைய பிரச்சாரத்தை முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இறுதி பிரச்சாரம் வந்து எல்லா தலைவர்களும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் நிறைய தொலைக்காட்சிகளிலும் சரி, நிறைய பத்திரிகைகளிலும் சரி, பல சீனியர் ஜேர்னலிஸ்ட்டும் சரி, பல கருத்து கணிப்புகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க. பல தொகுதிகளில் டிஎம்கே, பல தொகுதி ஏடிஎம்கே அப்படின்றது வந்து மாறி மாறி அந்த ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்து இருந்துச்சு. பட் இப்போ ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்கும்போது பெரும்பாலான ஊடகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய கருத்து கணிப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்டிஏ வந்து ஜெயிக்க போகுது, என்டிஏ வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அதுவும் ஸ்வீப்பில் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, தனி மெஜாரிட்டியோடு வந்து அதிமுக ஆட்சி அமைக்க போகுது. இந்த மாதிரியான பல கருத்து கணிப்புகள் வெளிவரத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ தமிழகம் முழுக்கவே வந்து என்டிஏ அலை வீசுவதாக வந்து அந்த ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகள் வந்து சொல்லப்படுது. பல யூடியூப்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் தான் வந்து சொல்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 விதமாக இதை வந்து பிரிக்கலாங்க. ஒன்று வந்து என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண விதம், இங்கே வந்து அவங்க கன்சர்ன் பண்ண விதம், இங்கே வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண விதம், இது எல்லாமே வந்து மக்களை பெருமளவுக்கு ஈர்த்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். குறிப்பாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 முறை தமிழகம் வந்திருந்தார். கன்னியாகுமரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோ. அந்த ரோட் ஷோவில் வந்து அம்பேத்கர் அவருடைய படத்துக்கு மாலை போட்டார், எம்ஜிஆர் அவருடைய படத்துக்கு மாலை போட்டார். ஸோ இது எல்லாமே அதிமுக தொண்டர்களை வந்து குஷிப்படுத்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ரோட் ஷோ போனார். ஸோ இந்த மாதிரி 2-3 முறை தமிழகம் வந்தார். அமித்ஷா வந்து பல முறை வந்து தமிழகம் வந்து மக்களிடையே பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவரும் வந்து தமிழகம் வந்து தஞ்சாவூர், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர், தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர் தான் வந்து பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். காரணம் வந்து என்ன அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து மகளிருக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார். குறிப்பாக வந்து எளிய மக்களில் கவர்ற வகையில் வந்து பல திட்டங்களை அறிவிச்சிருந்தார். இந்த ஃப்ரிட்ஜ் போன்ற திட்டங்கள்லாம் வந்து அறிவிச்சிருந்தார். ஆண்களுக்கு இலவச பேருந்து, கல்வி கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே மக்களை ஈர்த்திருக்கு அப்படின்ட்டு வந்து அதிமுக நிர்வாகிகள் நம்புகிறாங்க. ஸோ இதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா மாவட்டங்களையும், எல்லா தொகுதிகளையுமே வந்து கவர் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஆல்மோஸ்ட் வந்து பல மாவட்டங்களை கவர் பண்ணிட்டாரு. பல சுற்றுப்பயணங்கள் வந்து போயிருக்காரு. தொடர்ந்து வந்து மக்களை பார்த்துட்டே வந்திருக்காரு. திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள், திமுக ஆட்சியில் நடந்த அவலங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ஆட்சி மீது இருக்கக்கூடிய எல்லா குறைகளையுமே மக்கள் மத்தியில் தெளிவாக சொன்னார். இதுவுமே வந்து திரும்ப திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையை மக்களிடையே ஏற்படுத்தி இருப்பதாக வந்து அதிமுக நிர்வாகிகள், என்டிஏ நிர்வாகிகள் வந்து நம்புகிறாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், திரு டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து தங்களுக்கான தொகுதிகளில் பெருமளவு பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் இந்த கருத்து கணிப்பினோட முடிவுகளில் என்டிஏக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அலை வீசுது. அவங்க தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க, அதிமுக வந்து தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க போகுது, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்குதுங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, கடந்த 5 வருடங்களில் திமுக அரசு எப்படி நடந்திருக்கு, கவர்மெண்ட் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரீதியிலும் மக்கள் வந்து இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கடந்த 5 வருடங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவரையும் வரலாறு காணாத அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழகத்தில் நடந்திருக்குங்க. கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன குழந்தைங்கள்லேருந்து
வயதான மூதாட்டி வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருப்பதாக வந்து மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா தினம் தினம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி. 2.5 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஸோ எந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் நடத்துறீங்க அப்படின்ட்டு வந்து மக்கள் போகிற இடமெல்லாம் திமுகவினுடைய நிர்வாகிகளையும் தலைவர்களையும் கேட்கறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி ஓட்டு கேட்க போகிற திமுகவினுடைய அமைச்சர்களை வந்து பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. 5 வருஷமாக நீங்கள் எங்கே போனீங்க? தொகுதியில் இது வரைக்கும் நாங்கள் உங்களை ஒரு முறை கூட பார்த்ததே இல்லை, எலெக்ஷன் டைமில் மட்டும் ஓட்டு கேட்க வரீங்க அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் அவங்க கேட்கும்போது மக்கள் எவ்வளோ கோபமாக வந்து இருக்காங்க இந்த திமுக ஆட்சியின் மீது அப்படின்றத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர்கள் மீது சுமத்தப்படுற அந்த ஊழல் குற்றச்சாட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து கிரவுண்டில் ஒரு மிகப்பெரிய டெசிஷன் மேக்கிங்கை கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் பல பத்திரிகையாளர்கள் சொல்கிறத நம்மளால் வந்து கேட்க முடியுதுங்க. குறிப்பாக திரு செந்தில் பாலாஜி அவருடைய ஊழலாக இருக்கட்டும், KN நேரு ஊழலாக இருக்கட்டும், மற்ற அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கும். இந்த ஊழலுக்கும் முதல்வர் அவருடைய குடும்பத்துக்கும் வந்து சம்பந்தம் இருக்குது, துணை முதல்வர் அவங்களுடைய குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குது இப்படின்ற மாதிரிலாம் வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தங்களுடைய பிரச்சாரங்களில் சொல்லிட்டு வரத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக அருவருக்கத்தக்க கருத்துக்களை வந்து சொன்னதால் இன்னும் வந்து அந்த சிம்பத்தி அப்படின்றது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது திரும்பி இருக்கிறதா வந்து அதிமுக நிர்வாகிகள் சொல்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி வந்து கரெக்டான பாயிண்ட் தாங்க பேசுகிறார். ஆனால் வந்து திரு உதயநிதி பேசும்போது அவருடைய பர்சனலாக அவருடைய பாடி ஷேமிங் பண்ண மாதிரி அவர் ரொம்ப இழிவாக பேசுகிறாரு. இதுவே வந்து பார்க்குற மக்களிடையே என்னப்பா இப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு தலைவர் ஒரு துணை முதல்வர் அவர் இப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு தோற்றத்தை மக்களிடையே உருவாக்குறதா வந்து அதிமுக நிர்வாகிகள் நம்புகிறாங்க. இதுவுமே இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பப்படுதுங்க. இந்த 2 ஃபேக்டரை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த 2 ஃபேக்டருமே இந்த எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குறிப்பாக வந்து பெண்களுடைய ஓட்டுகள், ஏன்னா வந்து எல்லா எலெக்ஷன்லையுமே பெண்களுடைய ஓட்டுகள் தான் வந்து டிசைட் பண்ணணும் யார் ஆட்சியில் இருக்கணும், யார் எதிர்க்கட்சி தலைவராக உட்காரணும் அப்படின்றத. கடந்த 5 வருடங்களில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் நடந்திருப்பதாலும் எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்து சொன்னீங்க, ஆனால் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தகுதியானவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்ற கோவத்தில் பெண்கள் இருக்கிறதாகவும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்டிஏ அலையன்ஸ்க்கு ஃபேவராக இருப்பதாகவும் வந்து பல செய்தித்தாள்கள் வந்து சொல்கிறாங்க. பல சமூக ஊடகவியலாளர்களும் சரி அண்டு ஜேர்னலிஸ்ட்டும் சரி நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து இதுவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த முறை தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்ட்டு வந்து பல கருத்து கணிப்புகள் வந்து சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து திமுக மீது கிரவுண்ட் லெவலில் மக்கள் அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து 8000 ரூபாய் கூப்பன்லாம் வந்து பல இடங்களில் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அதையும் தாண்டி மக்கள் வந்து அந்த ஆட்சியை விரும்பலை, அந்த கட்சியை விரும்பலை, அந்த தலைவர்களை விரும்பலை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. சரி, மக்கள் தான் விரும்பலை அப்படின்னு பார்த்தா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே அந்த கூட்டணியை விரும்பலை அப்படின்னு வந்து நமக்கு புரியுதுங்க. குறிப்பாக வந்து ராகுல் காந்தி தமிழகம் வந்திருந்தார். திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு மேடையில் கூட ஒன்றாக இணைந்து பிரச்சாரம் பண்ணவே இல்லைங்க. அதே நீங்கள் இந்த அலைன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பல முறை வந்து ஒரே மேடையில் தோன்றி மக்களிடையே பேசியிருக்காங்க, ரோட் ஷோ போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கூட்டணி வந்து செம்ம ஜெல்லாக இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க நம்ம பார்க்க முடியுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே பல குழப்பங்கள் வந்து இன்னுமே நீடிச்சிட்டு வருது. குறிப்பாக வந்து திரு ராகுல் காந்திக்கு இந்த அலையன்ஸில் வந்து ஒரு என்ன சொல்கிறது சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஆட்டிடியூட்ஸும் நமக்கு வந்து காட்டுதுங்க. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் விசிக தொண்டர்கள் வந்து மன வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. தேமுதிக உள்ளே வந்ததால் ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அதிருப்தியில் இருக்காங்க. அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி கடும் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு ஒரு தேர்தலில் எதிரொலிக்க போகுது அப்படின்றத நம்ம மே 4ஆம் தேதி வந்து பார்க்கலாம். நன்றி.